மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு இல்லை மகரத்துலேருந்து ஒரு கிரகம் தசாபுதி நடத்துதுன்னா அவங்களுக்கு உண்டான பேட்ச் ஃப்ளவர் ட்ராப்ஸ் மலர் மருந்து. இது மெடிசன் கிடையாது, இது எனர்ஜி. சும்மா ஒரு 4 சொட்டு இல்லைன்னா 4 பில்லு ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் எடுத்து சிப்பாக குடிச்சிட்டு இருந்தால் போதும். இன்னைக்கு ஹோல் டே சிப்பாக. மற்ற ரெகுலராக சாப்பிட்ற தண்ணி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், குடிக்கிற தண்ணி குடிச்சிக்கலாம். இது வந்து சிப்பாக எடுக்கணும். அந்த ட்ராப்ஸோட எனர்ஜைஸ்ட் வாட்டர். ஃபஸ்ட்டு ட்ராப் வந்து லார்ச், LARCH. நான் இது டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு டைப் பண்ணிடுறேன். லார்ச் வந்து கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த இன்ஃபீரியாரிட்டிலேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். தெரிஞ்சே பயம் இதுதான் அப்படின்னாலுமே ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ தெரியாமல் என்ன சத்தம்னே தெரியாமல் பயந்துக்கிறதும் இதுதான் சத்தம் போடுதுன்னு தெரிஞ்சு வர்ற பயத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அவங்களுக்கு அது பயம் என்னன்னு தெரிஞ்சே வர்ற பயம். அதுக்கு மிமுலஸ். மகரத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் என்ன தெரியுங்களா, எனக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. மகரத்தோட டிஃபால்ட் நேச்சரு ரொம்ப சுயநலம் அதிகம். அந்த எமோஷன் அவங்க ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹீட்டர் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் ஓப்பன் மைண்டடாக யோசிக்க ஆரம்பிச்சுவீங்க, செல்ஃப் சென்டர்டாக இல்லாமல். ஸோ லார்ச் இருக்கட்டும், எப்போவுமே உங்கள்கிட்ட மிமுலஸ் இருக்கட்டும், ஹீட்டர் இருக்கட்டும், ஷாக் ஆவாங்க, திடீர்னு ஜெர்க் ஆவாங்க. அதுக்கு ஸ்டார் ஆஃப் பெத்லஹெம் எப்போவுமே பக்கத்தில் இருக்கிறது, கையில் இருக்கிறது நல்லது. சும்மா 2 சொட்டு இல்லை, எமர்ஜென்சின்னு எப்படி 2 சொட்டு வாயில் நாக்கில் வச்சுக்கிட்டா போதும். அது அந்த ஒரு எனர்ஜி இன்ஸ்டண்ட்டாகவே நம்மளோட எனர்ஜி பேட்டர்னை மாற்றி கொடுத்துரும். நமஸ்காரம். ஆஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து நடைபெற்றிருக்கிற இந்த குரு பயிற்சி மகர லக்னம் மகர ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பாவகங்களை ஆக்டிவேட் பண்ணியிருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். மகரம் அப்படிங்கிற லக்னம் ராசிக்காரங்களுக்கு இந்த குருவானது 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி. இந்த 2 முக்கியமான வீடுகளுக்கு குரு அதிபதி. இந்த 3ஆம் வீட்டுடைய மீனிங் என்ன அப்படின்னா, அவங்க எடுக்கிற முயற்சி, அவங்க தன்னை வெளிப்படுத்துகிற விதம், அவங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டம், அவங்களுடைய நெருங்கிய உறவினர்கள். 12 அப்படிங்கிறது அவங்க போடுற எஃபர்ட்ஸ் எல்லாமே 3ஆம் பாவம் தான். 12 அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய இல்லை ஓவராலாகவே நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இழப்புகள், நம்மளை விட்டு விலகி போகிற விஷயங்கள், நமக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டி விட்டு கொடுக்க வேண்டிய விஷயங்கள், ஸ்லீப்லெஸ்னஸ், அயன போகம், அதுவும் இதுக்குள்ளே வந்துடும். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள். 3ங்கிறது குறுதூர பிரயாணம், சிறுதூர பிரயாணம். ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறது, 50-60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறது, இல்லை ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து 3ஆம் பாவம். டிரைவராக இல்லாமல் சொல்கிறேன் நான். மற்ற தொழில் இருக்கிறவங்களே ஒரு நாளைக்கு நான் ஒரு ட்ரெயினை பிடிச்சி, ஒரு பஸ்ஸில் ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ட்ரெயினை பிடிச்சி ஒரு 2 மணி நேரம் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் 3. அந்த 3ங்கிறது சிறுதூர பிரயாணம். 12ங்கிறது தொலைதூர பிரயாணம், இல்லைன்னா ஷிஃப்ட்டில் வேலை பண்ணுறது, தூக்கத்தை கெடுத்து வேலை பண்ணுறது. பணத்தை இழக்கிறது, பொருள் இழக்கிறது, நிம்மதி இழக்கிறது, உறவுகள் இழக்கிறது, தூக்கத்தை இழக்கிறது. இதுவும் 12. இந்த 2 முக்கியமான பாவங்களுக்கு அதிபதியான குரு இந்த 2 பாவங்களையும் எங்கே போய் ஆக்டிவேட் பண்ண போகுது அப்படின்னா, குருவோட எனர்ஜி 5ஆம் பாவமான டெசிஷன் மேக்கிங், சிந்தனை. நம்ம மைண்டில் என்ன தாட்ஸ் ஓடுதோ அது 5ஆம் பாவம். அந்த 5ஆம் பாவம் அப்படிங்கிறது குழந்தை, 5 அப்படிங்கிறது காதல், 5 அப்படிங்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். அந்த 5 அப்படிங்கிற பாவத்தில் போய் ஒரு சுப வீடாக கருதப்படுற 5ல் போய் காலபுருஷர் ஒரிஜினல் பாக்யாதிபதியான குரு போய் அமையப்படுறது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு. 5லிருந்து குருவுடைய 5ஆம் பார்வை கன்னியில் வந்து விலகும். அந்த கன்னி அப்படிங்கிற ராசி மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு 9ஆம் பாவமாக அமையப்படுறது. 9 அப்படிங்கிறது தகப்பனோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது நாள் வரைக்கும் குரு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு குரு தேடி வர்றதுக்கான காலகட்டம் இதுதான். நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற குரு உணர்றதுக்கான காலகட்டமும் இதுதான். நிறைய புது விஷயங்களை அனுபவ ஞானத்தை பெறக்கூடிய அமைப்பும் 9ஆம் பாவம் தான். அதையும் இந்த மகர ராசி மகர லக்னக்காரங்க இந்த வருஷம் உணர்வீங்க. அனுபவ ஞானம், கேள்வி ஞானம், கல்வி ஞானம் அப்படிங்கிறது போக அனுபவ ஞானம் வந்து பெரிய அறிவை கொடுக்கும். அந்த அனுபவ ஞானத்தை இந்த குரு பேச்சில் இந்த மகர ராசி மகர லக்னக்காரங்க பெற போகிறாங்க. தகப்பன ஒரு ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. ஏன்னா 12ஆம் பாவாதிபதி 3ஆம் அதிபதியாகி குரு 9ஆம் பாவத்தை பார்க்குது. அப்படிங்கும்போது தகப்பன் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களோட பிரயாணத்துலையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். ஓவராலாக உங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்க சொல்லுங்கள். அது மூலமாக உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். நீங்களுமே பிரயாணங்களில் கவனமாக இருங்க. ஏன்னா 3ங்கிறத ரோடு, தெருவில் இறங்கி நடக்கிறது. ஸோ நீங்களுமே உங்களோட பிரயாணங்களில் கவனமாக இருங்க. நம்ம மருத்துவரையும் ஓப்பன் ஆகிடுச்சு. தந்தலில் தானே மண்ணள்ளி போட்டுக்கிறதும், தந்தலில் தானே பூவள்ளி போட்டுக்கிறதும் மகர லக்னக்காரங்க ரொம்ப தெளிவாக பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா 3ங்கிறது தன்னோட சுய முயற்சி.
யாரும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறதில்ல, நானாக செய்கிறது ஒரு விஷயத்த. அவங்களா தான் தனக்கு வேண்டி நல்லதையும் அவங்களா தான் தனக்கு வேண்டி கெட்டதையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக செஞ்சுக்குவாங்க. ஏன்னா 3ஆம் அதிபதியே 12ஆம் அதிபதியே போச்சு. அவங்களோட கம்யூனிகேஷன், அவங்களோட எஃபர்ட்ஸ், அவங்க போட்டு எடுக்கிற ஸ்டெப்ஸ் தான் அவங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றைக்குமே லைஃப்பில். அதனால் என்றைக்குமே இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. வேறு யாரும் உங்களுக்கு வெளியிலேருந்து வந்து சாதாரண பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. குருவுடைய 7ஆம் பார்வை ரிஷபத்திலிருந்து 5ஆம் பாவத்திலிருந்து விருச்சிகத்தில் வந்து விழுகும். அது உங்களுடைய 11ஆம் பாவம். திடீர்னு சர்ப்ளஸாக கெயின்ஸ் எல்லாம் நிறைவேறும். திடீர்னு லட்சக்கணக்கில் பணம் வரும். திடீர்னு தெருவில் கொண்டு வந்து குப்பை பொறுக்க விட்டுரும். விருச்சிகம் என்றைக்குமே சர்ப்ரைஸ் அபுண்டன்ஸையும் காட்டும். சரியாக கையாள தவறணும், சரியாக கையாளுறதுக்கு நமக்கு ஸ்கில்லை வளர்த்துக்கல, கவனமாக இருக்கல, அசால்ட்டாக இருக்கும் அப்படின்னா கொண்டு சாக்கடையில் கொண்டு இறக்கி விட்டுரும் விருச்சிகம். அப்போ ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ், ஆசைகள் அபிலாஷில் நிறைவேற்றக்கூடிய வீடான 11ஆம் பாவகம் ஹியூஜ் சோஷியல் ஐடென்டிட்டி, மாஸ் ஐடென்டிட்டியை கொடுக்கக்கூடிய இன்னார் பாரப்பா அப்படின்னு சொல்லி எல்லார் மத்தியிலையும் திடீர்னு ஃபேஸ்புக்கில் யூடியூப்லாம் வைரலாக வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பாவம் தான் 11ஆம் பாவம். ஆனால் விருச்சிகமாக வந்துருச்சு. அப்போது எப்படி வேணாலும் அவங்கள வந்து வைரலாக்கி விட்டுரும். அப்போது மகராசி மகர லக்னக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுடைய எஃபர்ட்ஸ் எதை நோக்கி இருக்குது, உங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற ரொம்ப கவனமாக இருங்க. உங்களோட ஆசைகள் அபிலாஷைகள் நிறைவேற்றிக்கிறதுக்காக நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களுக்குள்ள இறங்குறீங்கிறத உங்கள் சிந்தனை மூலமாக என்னெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கீங்கிறத நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லைனா ஹியூஜ் சோஷியல் ஐடென்டிட்டியும் மாஸ் மீடியாலையும் கொண்டு வந்து சின்ன பின்னப்படுத்திட்டு போயிட்டு விஷயம். ஆனால் அதே ப்ராப்பராக பாசிட்டிவாக உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா, இந்த சிந்தனை எப்போவுமே ரொம்ப தெளிவாக ரொம்ப நியாயமான நேர்மையான விதத்தில் இருந்தது அப்படின்னா அந்த விருச்சிகம் 11 இது வந்து என்றைக்குமே லைஃப் டைமில் எஸ்பெஷலி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுது. அது ரொம்ப ஆக்கப்பூர்வமான விதத்தில் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா சர்ப்ளஸ் கெயின்ஸ், எல்லா ஆசைகள் அபிலாஷைகள் நிறைவேற்றக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸையும் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் எடுக்கலாம். எல்லாமே நேர்மறையான விதத்தில் இருக்கணும். தவறான விதத்தில் இருந்தால் 12ஆம் மணி ஜெயில் ஓப்பன் ஆயிரும். 3, 12 ஓப்பன் ஆகிறது என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் சொன்னது என்றைக்குமே லைஃப் டைம் ஞாபகம். 3ங்கிறது தன்னோட முயற்சியால் நம்ம தெரிஞ்சு எடுக்கிற விஷயம், எடுத்து வைக்கிற அடிகள், ஒவ்வொரு அடியுமே. 12ங்கிறது அது மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய விரயங்கள். ஸோ சுப விரயமா இல்லை ரொம்ப அசுப விரயமா அப்படிங்கிறது நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸில் தான் இருக்குங்கிறத மறந்துடவே கூடாது. அதாவது எதுக்காக இதெல்லாம் எடுத்து வைப்பீங்க, உங்களோட ஆசைகள் அபிலாஷைகள் நிறைவேற்றி வைக்கிறதுக்கான விருச்சிகம் என்றைக்குமே உங்களுக்கு ட்ராப்பு. வாராசான்னு விரிச்சு வச்சு ஓப்பன் பண்ணி காட்டிகிட்டு இருக்கும் அந்த குழி புதக்குழியை பக்கம் கொண்டு வந்து விழுந்துருவாங்க. ஸோ ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அடுத்தது குருவுடைய பார்வை உங்கள் லக்ன ராசி மேலேயே வந்து விழுகும். ஸோ இது ஒரு நல்ல அமைப்பு. எதில் அப்படின்னா அலைச்சலோட பிரயாணத்தோடு இருக்கிற மகராசி மகர லக்னக்காரங்களுக்கு, டிரைவர்ஸு, ஷிஃப்ட்டில் வேலை பண்ணுறவங்களுக்கு, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், சேல்ஸ் பர்சன்ஸ், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், இவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு காலகட்டமாக இருக்கும். லக்னத்தை குரு பார்க்கறது, ராசியை குரு பார்க்கறது அப்படிங்கன்னா உங்கள் பிரயாணமே உங்கள் லைஃப் டே டு டே ரொட்டீனே அந்த மாதிரி தான். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப காமாக ரொம்ப கூலாக வேலை பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, காலையில் 8 மணிக்கு போனால் 12 மணிக்கு வந்துடுறாங்கிற, ஈவினிங் 6 மணிக்கு வந்துடுறாங்க, அவங்களுக்கு இந்த பயிற்சி அப்நார்மலான அலைச்சலையும் பிரயாணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர்னு அவங்களோட ரோல் மாறும்போது, திடீர்னு இவ்வளோ நாள் வேறு மாதிரி வேலை பண்ணிட்டு இருந்து இப்போ திடீர்னு இப்படி வேலை பண்ண போகிறேன், நான் திடீர்னு ஏன் தூக்கம் கிடையாது, திடீர்னு ஏன் ரொம்ப அலைய வேண்டியிருக்கு, எனக்கு திடீர்னு நிறைய எஃபர்ட்ஸ் நான் போட வேண்டியிருக்கு அப்படின்னு படபடப்பாக ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன் அப்படின்னா மகரம் அப்படிங்கிறதே காலபுருஷனோட ஒரிஜினல் 10ஆம் பாவம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. 10ங்கிறது கர்மஸ்தானம், டே டு டே ரொட்டீன். மகராசி மகர லக்னக்காரங்களுக்கு இந்த டே டு டே ரொட்டீனே செக்குமாடு மாதிரி தான் இருக்கும். எந்திரிச்சேன், பல்லு தேய்ச்சேன், குளித்தேன், கிளம்பினேன், போனேன், வந்தேன், படுத்தேன், இப்படி இந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த பேட்டர்ன் வந்து வேறு யாராலுமே அந்த மாதிரி பண்ண முடியாது. நம்ம மற்றவங்களுக்குள்ள அது பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆயிடும். என்றைக்குமே மகரம் அப்படிங்கிற பாவம் ஒரு ரொட்டீனை சுட்டி காட்டும். அந்த ரொட்டீன் அப்படிங்கிறது எப்படின்னா இஷ்டப்படாட்டியும் அந்த ரொட்டீன் வேலையை செஞ்சே ஆகணும். ஆட்டோமேட்டிக் மிஷின்லாம் கவனிச்சிருக்கீங்களா, ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ் எல்லாம். ஒரு விஷயம் இங்கே ஆரம்பிச்சதுன்னா அது இங்கே முடியும் இல்லைங்களா, அந்த சைக்கிள் வந்து என்டையர் 24/7 365 days ஓடிட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ் தான் மகர ராசி மகர லக்னக்காரங்க. அவங்க ரொட்டீனே அந்த மாதிரி தான், அவங்க லைஃப் ஸ்டைலே அப்படி தான் இருக்கும். திடீர்னு மகரம் இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகும்போது அவங்களுக்கு இது புதுசாக தெரியாது. ஆனால் புதுசாக மகரம் இவங்களுக்கு ஒருத்தருக்கு ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கும்போது அவங்க நொந்து போயிடுவாங்க, என்னடா இது சைக்கிள் இப்படி திடீர்னு மாறிடுச்சு நம்ம லைஃப் அப்படின்னு. அதனால தான் நம்மளோட டே டு டே ரொட்டீனை 10ஆம் பாவத்தை வச்சும், நம்மளுடைய கண்ணு மூடி கண்ணு திறக்கிறது எல்லாமே 10ஆம் பாவத்தை வச்சு நம்ம பார்க்குறது. நம்ம லக்னத்துக்கு அந்த மகரம் எத்தனாம் பாவமாக வருதோ அந்த பாவத்தில் அவங்க அந்த மாதிரி ஒரு செக்கு மாடு மாதிரி உழண்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கிற வச்சிடும். ஸோ லக்ன ராசியை குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்பு.
உங்களோட ஒரே ஒரு வார்னிங் மட்டும் என்ன அப்படின்னா, உங்களோட ஆசைகள் அபிலாஷைகளை நிறைவேற்ற போகுது. சிந்தனை சக்தி அதிகமாக போகுது. உங்களோட முயற்சிகள் முன்ன விட பன்மடங்கு ஜாஸ்தியாக போகுது. உங்களோட பாக்கியஸ்தானம் ஓப்பன் ஆயிடுச்சு. பாக்கியங்களை போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணிய பலனுக்களான காரகத்துவங்களை ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு. ஆனால் இது எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் உங்களோட கம்யூனிகேஷன், நீங்கள் போடும் முயற்சி, இது மட்டும் நேர்மறையாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஆசைகள் வாசி எல்லாத்தையுமே விருச்சிகம் நிறைவேற்றி கொடுத்துரும். 11ஆம் பாவம் நிறைவேற்றி கொடுத்துரும். அப்படி இல்லைன்னா 12ஆம் பாவமான தனுசு ஓப்பன் ஆயிரும். அப்பாவோட ஆரோக்கியத்தில் அப்பா இருக்கிறவங்களா அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. புதுசாக குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு அந்த 5ஆம் பாவம் ஓப்பன் ஆயிரும். திடீர்னு காதல் வரும். அந்த காதல் எப்படின்னா ஹியூஜ் சோஷியல் நெட்வொர்க்லேருந்து, வாட்ஸ்அப்லேருந்தோ, ட்விட்டர்லேருந்தோ, லிங்க்டின்லேருந்தோ திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் காதல் மலரும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 11ஆம் பாவம் உங்களுக்கு ட்ராப்பு. முன்பின் தெரியாதவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறது, முன்பின் தெரியாதவங்க கூட சேட் பண்ணுறது வந்து என்றைக்குமே மகராசி மகர லக்னக்காரங்களுக்கு ஆபத்தை மட்டுமே விளைவிக்கும், ஆப்பு மட்டுமே வைக்கும் அப்படிங்கிறத என்றைக்குமே மறந்துடாதீங்க. ஸோ இந்த குரு பயிற்சி பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகணும்னா நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சரியான விதத்தில் இருந்தது அப்படின்னா உங்களோட ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு உங்கள் 5ஆம் பாவத்துலேருந்து உங்களோட 9ஆம் பாவத்தை பார்க்குற, உங்களோட லக்ன ராசியை பார்க்குற இந்த குரு பயிற்சி ரொம்ப ஆக்கப்பூர்வமான விதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ நல்லபடியாக உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகட்டும். நல்லபடியாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கள். அது வந்து இங்கேருந்து கல் போட்டு கட்டை போட்டாலும் ஆக்டிவேட் பண்ண முடியாது. பிளானட்ஸ் எல்லாம் நம்ம ரீச்சுக்கு அப்பாற்படுது. அது எனர்ஜியாக தான் நமக்கு கம்யூனிகேட் ஆகும். எப்படி அமாவாசை பௌர்ணமினா அலைகளில் வித்தியாசம் தெரியுது இல்லைங்களா, கடல் அலைகளில் அந்த மாதிரி நம்ம எண்ண அலைகளுக்குள்ளே தான் பிளானட்ஸ் இறங்கி வேலை பண்ணும். அந்த எண்ணங்களை விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறது இது மட்டும்தான். ஸோ இதில் ரொம்ப கவனமாக ஃபோக்கஸ்டாக இருங்க. நல்லபடியாக அமையட்டும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி. உங்களுடைய எல்லா ஆசைகள் அபிலாஷையும் நிறைவேற்றி கொடுக்கட்டும் இறைவன். லவ் யூ ஆல். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளை மெங்கும் ஓங்குக. யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஹாஸ் யுவர் பேக்.